ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீக்கங்காய் பருப்பு கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 பிஞ்சு பீக்கங்காவை 5 பீக்கங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி நம்ம ரஃப்பாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு க்யூபாக வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது 3 குட்டி தக்காளி வந்து 3 தக்காளி வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 கொட்டை அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. பருப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போது எல்லாத்தையும் வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 விசில் வந்து குக்கரில் வேக விட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் தாளிப்புக்கு தேவையான பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 6-7 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகா ஒரு 3 எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குக்கரில் பருப்பு விசில் வந்துருச்சு. இது வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு ஸ்பூனு அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன், ஜீரா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தாளிப்புக்கு நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அந்த மிளகாய்த்தூளும் வந்துட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதையும் நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு பீக்கங்காயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம கொதிக்க வைக்க தேவையில்ல. இந்த மிளகாய்த்தூள் வந்து இந்த பருப்பு கடையிலோட மிக்ஸ் ஆச்சுன்னா போதும். இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.